ஃப்ளைட் ஜேர்னியோட பார்ட் 5 தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நாங்கள் சென்னையில் எப்படி வந்தோம் அப்படின்னா, நாங்கள் நுழைஞ்சோனமே எங்களுக்கு வந்து செக்குடு பேக்கேஜ் வந்து செக் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. ஸோ அதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணி நம்மளுக்கு வந்து எல்லா பேக்கேஜும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம கோவிலெல்லாம் சுற்றுவோம் இல்லையா, அப்படியே வளைவாக அந்த மாதிரியே தான் இங்கேயும் போய் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கே நிறையா பேர் செக்கிங்க்கு இருப்பாங்க. அதில் வந்து நம்ம க்யூவில் நிற்க ஒருத்தராக நம்மளை கூப்பிட்டு அவங்களாம் வெயிட் பார்த்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு வெயிட்டை எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு லேபிள் மாதிரி நம்மளோட பேரை போட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த செக்குடு பேக்கேஜெலாம் வந்து இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அது போயிடும். தென் இந்த ஸ்மால் பேக்கேஜ் அண்டு கேபின் பேக்கேஜ் அப்படிங்கிறது நம்ம கையில் கொண்டு போகிறதா சொல்லியிருப்போம். அதுக்கும் தனியாக இதை தாண்டி ஒரு செக்இன் இருக்குது. அந்த செக்கிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பாக்ஸில் நம்மளோட ஹேண்ட்பேக் லக்கேஜ், ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரி, ஷோல்டர் பேக்காக இருந்தாலும் சரி தனியாக வச்சிடணும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே, ஸ்டீல் பொருள் எல்லாமே தனியாக ஊரில் வைக்கணும். அந்த பேகுக்குள்ளே வைக்கக்கூடாது, தனியாக வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது அது வந்து அப்படியே மூவ் ஆகி அந்த ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்கேனருக்குள்ளே போய் எய்தர் நம்மளோடலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி இன்னொரு சைடு வரணுமா, இல்லை அந்த மாதிரி அங்கே இருக்க செக்யூரிட்டி செக் போகணுமா அப்படின்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டி செக்குக்கு எதுவும் த்ரெட்டன் இருந்தால் தான் போகணும்னு கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு நெயில் கட்டரை மறந்து வச்சாலுமே அது வந்து செக்யூரிட்டி செக் போயிடும். அதை வந்து தனியாக எடுத்து வைக்கணும். தென் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செக்கிங் நடக்கும். அந்த செக்கிங்லேயே நம்ம வந்து பெல்ட்டு, ஃபோனு எதுவுமே நம்ம வந்து கையில் வச்சுருக்கக்கூடாது. எல்லாமே அந்த வந்து பாக்ஸில் தான் போட்டுறணும். தென் வந்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் ஏரியா இருக்கும். அந்த வெயிட்டிங் ஏரியாவில் போய் நம்ம வந்து உட்காந்துடலாம். ஃப்ளைட் எப்போ வருதோ, ஃப்ளைட் வரத்துக்கு ஒரு 30 மினிட்ஸ், அதாவது நம்மளுக்கு இப்போ 10:30 அப்படின்னா ஒரு 10 மணிக்கு தான் நம்மளை வந்து உள்ளே கூப்பிடுவாங்க. ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நம்மளோட போர்டிங் பாஸை வந்து அங்கே வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். நாங்கள் வந்து சென்னை டு அபுதாபியும் சரி, அபுதாபி டு ஆம்ஸ்டர்டாமும் சரி எத்திஹாட் ஃப்ளைட்லேயே தான் பண்ணணும். ஸோ ரெண்டுமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுங்கிறனால எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அபுதாபியில் இறங்கினப்போ எங்களோட செக்குடு பேக்கேஜ் வந்து எங்களுக்கு எடுக்க தேவையில்லை. நாங்கள் வந்து ஒரேடியாக வந்து ஆம்ஸ்டர்டாமில் தான் வந்து எடுத்தோம். ஆம்ஸ்டர்டாம்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்குமே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் வந்து நம்மளோட செக்குடு பேக்கேஜ் வந்து இந்த இதில் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். நம்மளோட எதுவோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சென்னை டு நெதர்லாந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ அண்ட் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி பாருங்கள்.